நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். டே 23ல் 20 ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். வீடியோவோட எண்டில் 5 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த 5 சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள். நீ என்ன செய்கிறாய்? தும் கியா கர்த்தே ஹோ? தும் கியா கர்த்தே ஹோ? தும் தும் அப்படின்னா நீ, கியான்னா என்ன, கர்த்தே ஹோ, கர்த்தே ஹோ அப்படின்னா செய்கிறாய். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது இந்த கர்த்தே கர்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் கியா கர்த்தி ஹோ, தும் கியா கர்த்தி ஹோ, நீ என்ன செய்கிறாய். இந்த கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்டு பாருங்கள். நீ என்ன செய்தாய். செய்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல செய்தாய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். கர்த்தேஹோ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். தும் கியா கியா, தும் கியா கியா, நீ என்ன செய்தாய். செய்கிறாய் அப்படின்னு கேட்கும்பொழுது கர்த்தேஹோ அப்படின்னும், செய்தாய் அப்படின்னு கேட்கும்பொழுது கியா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணணும். தும் கியா கர்த்தே ஹோ அப்படின்னா நீ என்ன செய்கிறாய். நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கணுன்னா தும் கியா கியா, நீ என்ன செய்தாய். அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும்பொழுது இந்த கியா கீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் கியா கீ, நீ என்ன செய்தாய். நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். செய்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல செய்வாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். तुम क्या करोगे. तुम क्या करोगे, करोगे அப்படின்னா செய்வாய். தும் கியா கரோகே, அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது இந்த கரோகே கரோகி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் கியா கரோகி, நீ என்ன செய்வாய். செய்கிறாய் அப்படிங்கிறது கர்த்தேஹோ அப்படின்னும், செய்தாய் அப்படின்னு கேட்குறதுக்கு கியா அப்படின்னும், செய்வாய் அப்படின்னு கேட்குறதுக்கு கரோகே. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஹிந்தியை ஈஸியாக பேச முடியும். நான் படிக்கின்றேன். மை பட்டாகும். மை அப்படின்னா நான், பட்டாகும், பட்டாகும் அப்படின்னா படிக்கின்றேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது பட்டா பட்டி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை பட்டீகும், மை பட்டீகும், நான் படிக்கின்றேன். நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். படிக்கின்றேன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல படித்தேன். படித்தேன் அப்படின்னா படா. மை படா. பட்டாகும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல மை படா, நான் படித்தேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது படா படி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை படி, நான் படித்தேன். நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். படிக்கின்றேன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பட்டாகும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல படுங்கா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். மை படுங்கா, மை படுங்கா, நான் படிப்பேன். ஒரு பெண் சொல்லும் பொழுது இந்த படுங்கா படுங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை படுங்கி, நான் படிப்பேன். படிக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பட்டாகும் அப்படின்னும், படித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது படா அப்படின்னும், படிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது படுங்கா அப்படின்னும் சேஞ்ச் ஆகும். எந்த சப்ஜெக்ட் படிக்கிற. கவுன்சா விஷய் பட்டு ரஹே ஹோ. கவுன், கவுன் அப்படின்னா யார் எந்த அப்படின்னு வரும். இந்த இடத்துல எந்த அப்படின்னு வரும். கவுன்சா விஷய் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட், விஷய் அப்படின்னா சப்ஜெக்ட். பட்டு ரஹே ஹோ, பட்டு ரஹே ஹோ அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறாய். கவுன்சா விஷய் பட்டு ரஹே ஹோ, எந்த சப்ஜெக்ட் படித்து கொண்டிருக்கிறாய். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது இந்த ரஹே ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். கவுன்சா விஷய் பட்டு ரஹி ஹோ. ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஹிந்தி பட்டு ரஹாகும். பட்டு ரஹாகும் அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஹிந்தி பட்டு ரஹீஹும், ஹிந்தி படித்து கொண்டிருக்கிறேன். நீ எத்தனை மணிக்கு எழுகிறாய். தும் கித்தனை பஜே உட்டே ஹோ. तुम कितने बजे उठते हो. तुम
தும் அப்படின்னா நீ, கித்னே, கித்னே அப்படின்னா எத்தனை, கித்னே பஜே அப்படின்னா எத்தனை மணிக்கு, உட்தே ஹோ, உட்தே ஹோ அப்படின்னா எழுகிறாய், தும் கித்னே பஜே உட்தே ஹோ, நீ எத்தனை மணிக்கு எழுகிறாய். அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும்பொழுது உட்தே உட்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் கித்னே பஜே உட்தி ஹோ, நீ எத்தனை மணிக்கு எழுகிறாய். நீ எத்தனை மணிக்கு எழுந்தாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நீ எத்தனை மணிக்கு எழுந்தாய். எழுகிறாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல எழுந்தாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். தும் கித்னே பஜே உட்டா, தும் கித்னே பஜே உட்டா, உட்தே ஹோ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல உட்டா அப்படிங்கிற வார்த்தையை போடணும். தும் கித்னே பஜே உட்டா. அதே ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்கும்பொழுது உட்டா உட்டி அப்படின்னு மாறும். தும் கித்னே பஜே உட்டி, நீ எத்தனை மணிக்கு எழுந்தாய். நீ எத்தனை மணிக்கு எழுவாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். எழுகிறாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல எழுவாய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். நீ எத்தனை மணிக்கு எழுவாய். தும் கித்னே பஜே உட்டோகே, உட்டோகே அப்படின்னா எழுவாய். தும் கித்னே பஜே உட்டோகே, நீ எத்தனை மணிக்கு எழுவாய். அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும் பொழுது உட்டோகி உட்டோகி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் கித்னே பஜே உட்டோகி, நீ எத்தனை மணிக்கு எழுவாய். பள்ளிக்கூடம் எப்போது செல்கிறாய். ஸ்கூல் கப் ஜாத்தி ஹோ, ஸ்கூல் கப் ஜாத்தி ஹோ, கப் கப் அப்படின்னா எப்போது, ஜாத்தி ஹோ, ஜாத்தி ஹோ அப்படின்னா செல்கிறாய். ஸ்கூல் கப் ஜாத்தி ஹோ. அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும்பொழுது ஜாத்தி ஜாத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸ்கூல் கப் ஜாத்தி ஹோ, பள்ளிக்கூடம் எப்போது செல்கிறாய். பள்ளிக்கூடம் எப்போது சென்றாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். செல்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு சென்றாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸ்கூல் கப் கயா, ஸ்கூல் கப் கயா, கயா அப்படின்னா சென்றாய். அதே ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும் பொழுது கயா கை அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸ்கூல் கப் கயி, பள்ளிக்கூடம் எப்போது சென்றாய். பள்ளிக்கூடம் எப்போது செல்வாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். செல்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல செல்வாய் அப்படின்னு கேட்டு பாருங்கள். பள்ளிக்கூடம் எப்போது செல்வாய். ஸ்கூல் கப் ஜாவோகி, ஸ்கூல் கப் ஜாவோகி, ஜாவோகே அப்படின்னா செல்வாய். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது ஜாவோகே ஜாவோகி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸ்கூல் கப் ஜாவோகி, பள்ளிக்கூடம் எப்போது செல்வாய். நான் 8 மணிக்கு போகிறேன். மை 8 பஜே ஜாத்தா ஹூம், மை 8 பஜே ஜாத்தா ஹூம். மை மை அப்படின்னா நான், 8 பஜே 8 பஜே அப்படின்னா 8 மணிக்கு, ஜாத்தா ஹூம் ஜாத்தா ஹூம் அப்படின்னா போகிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஜாத்தா ஜாத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை 8 பஜே ஜாத்தி ஹூம், நான் 8 மணிக்கு போகிறேன். நான் 8 மணிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் 8 மணிக்கு போனேன். போகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல போனேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மை 8 பஜே கயா, மை 8 பஜே கயா, கயா அப்படின்னா போனேன் சென்றேன். மை 8 பஜே கயா. அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது கயா கை அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நான் 8 மணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் 8 மணிக்கு போவேன். போகிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த இடத்துல போவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மை 8 பஜே ஜாவுங்கா, மை 8 பஜே ஜாவுங்கா, ஜாவுங்கா அப்படின்னா போவேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஜாவுங்கி, ஜாவுங்கா ஜாவுங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை 8 பஜே ஜாவுங்கி, நான் 8 மணிக்கு போவேன். உனக்கு பிடித்த கலர் எது. தும்ஹே கௌன்சா ரங் பசந்த் ஹை, தும்ஹே கௌன்சா ரங் பசந்த் ஹை. தும்ஹே தும்ஹே அப்படின்னா உனக்கு, கௌன்சா ரங்
கௌன்சா ரங் அப்படின்னா எந்த கலர். பசந்த் ஹை, பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். தும்ஹே கௌன்சா ரங் பசந்த் ஹை, உனக்கு எந்த கலர் பிடிக்கும். உனக்கு பிடித்த கலர் எது. எனக்கு நீலம் பிடிக்கும். முஜே நீலா ரங் பசந்த் ஹை, முஜே நீலா ரங் பசந்த் ஹை. முஜே, முஜே அப்படின்னா எனக்கு, நீலா ரங், நீலா ரங் அப்படின்னா நீல நிறம். பசந்த் ஹை, பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். முஜே நீலா ரங் பசந்த் ஹை, எனக்கு நீலம் பிடிக்கும். உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும். தும்ஹே கியா கானா பசந்த் ஹை, தும்ஹே கியா கானா பசந்த் ஹை. தும்ஹே, தும்ஹே அப்படின்னா உனக்கு, கியானா என்ன, ஹானா, ஹானா அப்படின்னா சாப்பாடு. கியா கானா பசந்த் ஹை அப்படின்னா என்ன சாப்பாடு பிடிக்கும். தும்ஹே கியா கானா பசந்த் ஹை, உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும். எனக்கு இட்லி சாம்பார் பிடிக்கும். முஜே இட்லி சாம்பார் பசந்த் ஹை, முஜே இட்லி சாம்பார் பசந்த் ஹை. முஜே அப்படின்னா எனக்கு, பசந்த் ஹை, பசந்த் ஹை அப்படின்னா பிடிக்கும். முஜே இட்லி சாம்பார் பசந்த் ஹை. உனக்கு சினிமா பிடிக்குமா. क्या तुम्हें सिनेमा पसंद है. क्या तुम्हें सिनेमा पसंद है. क्या, क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தும்ஹே, தும்ஹே அப்படின்னா உனக்கு. சினேமா, சினேமா அப்படின்னா சினிமா. क्या तुम्हें सिनेमा पसंद है, உனக்கு சினிமா பிடிக்குமா. ஆமாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஹா பஹுத் பசந்த் ஹை, ஹா பஹுத் பசந்த் ஹை. ஹா அப்படின்னா ஆம். பஹுத், பஹுத் அப்படின்னா ரொம்ப. பஹுத் பசந்த் ஹை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஹா பஹுத் பசந்த் ஹை. எந்தெந்த மொழி பேச தெரியும். கௌன்சி பாஷா போல் சக்தே ஹோ, கௌன்சி பாஷா போல் சக்தே ஹோ. கௌன்சி பாஷா, கௌன்சி பாஷா அப்படின்னா எந்தெந்த மொழி. பாஷா அப்படின்னா மொழி. போல் சக்தே ஹோ, போல் சக்தே ஹோ அப்படின்னா பேச தெரியும். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும் பொழுது சக்தே, சக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். கௌன்சி பாஷா போல் சக்தி ஹோ, எந்தெந்த மொழி பேச தெரியும். எனக்கு ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே ஹிந்தி தமிழ் और अंग्रेज आती है. முஜே ஹிந்தி தமிழ் और अंग्रेज आती है. முஜே, முஜே அப்படின்னா எனக்கு, அங்க்ரேஜ், அங்க்ரேஜ் அப்படின்னா ஆங்கிலம். ஆத்தி ஹை, ஆத்தி ஹை அப்படின்னா தெரியும். முஜே ஹிந்தி தமிழ் और अंग्रेज आती है. உனக்கு பாட்டு பாட தெரியுமா. क्या तुम्हें गाना गा जानते हैं. क्या, क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. தும்ஹே, தும்ஹே அப்படின்னா உனக்கு உங்களுக்கு அப்படின்னு வரும். கானா, கானா அப்படின்னா பாட்டு. கானா கா ஜான்தே ஹை அப்படின்னா பாட்டு பாட தெரியுமா. क्या तुम्हें गाना गा जानते हैं. அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது இந்த ஜான்தே ஜான்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். क्या तुम्हें गाना गा जानती है. உனக்கு பாட்டு பாட தெரியுமா. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா தோடா தோடா ஆத்தா ஹை, தோடா தோடா ஆத்தா ஹை. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம். தோடா தோடா ஆத்தா ஹை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பயிற்சி செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லணும்னா அபியாஸ் கர்த்தே ரஹோ, அபியாஸ் கர்த்தே ரஹோ. அபியாஸ், அபியாஸ் அப்படின்னா பயிற்சி. அபியாஸ் கர்த்தே ரஹோ அப்படின்னா பயிற்சி செய்து கொண்டே இரு. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லணும்னா சப் டீக்கோ ஜாயேகா, சப் டீக்கோ ஜாயேகா. சப், சப் அப்படின்னா எல்லாம். சப் டீக்கோ ஜாயேகா அப்படின்னா எல்லாம் சரியாகிவிடும்.